கதம் கதம் இதுவே ஆரம்பம். அண்ட் இந்த பன்னீர் எப்படி பண்றதுன்றது நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ்ல இருக்கு. செக் அவுட் பண்ணி நீங்களும் வீட்ல பன்னீர் ட்ரை பண்ணுங்க. இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்பிக்கை இருந்தா கான்ஃபிடென்ட்டா இருங்க, நிச்சயமா ஜெயிப்போம். ஓகே, இப்போ தேங்காய் பால் அளந்து ஊத்திக்கிறாங்க. எதுல சாதத்தை அழுதிங்களோ அதுலயே அளந்து ஊத்துங்க, அப்பதான் நல்லா இருக்கும். கதம் கதம் இதுவே ஆரம்பம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் செய்ய போகிறேன். வீட்டில் பால் எடுத்து பன்னீர் செய்யலான் இருக்கேன். ஓகே, பன்னீர் வச்சு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுட்டு வரகு அரிசியில் தேங்காய் சாப்பாடு, தேங்காய் பால் சாப்பாடு ஓகே அது செய்யலான்னு ஃபஸ்ட்டு நான் இப்படி ட்ரை பண்ணி பார்க்குறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நல்லா வந்துச்சுன்னா சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் சரியாகலான்னு சொன்னால் அது ட்ரை பண்ண வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுருங்க, அப்படியே பார்த்துட்டு நீங்கள் பண்ண. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து பன்னீர் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ வீட்டிலே பன்னீர் பண்ணி நீங்கள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ வீட்டிலே பன்னீர் நம்ம பண்ணி இப்போ செட் பண்ணியிருக்கோம். ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு அது செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மற்ற வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிப்போம். எஸ், ஸோ பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் வரகு தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ட் இந்த பன்னீர் எப்படி பண்ணுறதுன்றது நம்ம யூடியூப் ஷார்ட்ஸில் இருக்குது. செக் அவுட் பண்ணி நீங்களும் வீட்டில் பன்னீர் ட்ரை பண்ணுங்க. ஓகே, என்ன பண்ண போகிறீங்க? வரகு அரிசி தேங்காய் பால் சாதம். தேங்காய் பால் சாதம். ஓகே, இப்போ வந்து குக்கர் வச்சுட்டீங்க ரைஸ்க்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. தேவையான பொருள் காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து வரகரிசியை வாஷ் பண்ணிக்கலாம். வரகரிசி வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ வச்சுருக்கேன். வெங்காயம், ஓகே, தாளிக்க பச்சை மிளகாய், பூண்டு. ஓகே, இது வந்து 2 பிரிஞ்சு தழை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த ஸ்டார் ஒன்று, 2-3 ஏலக்காய். தட்ஸ் இட். ஓகே, அண்ட் தேங்காய் பால். தேங்காய் பால் அதை எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ இது காஞ்சிச்சு. ஓகே, காஞ்சிச்சு. இதில் வந்து உங்களுக்கு முருங்கைத்தழை போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு அதுக்கு இலையாட்டு தெரியுது. 2 ஸ்பூன் நெய். 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் ஆயில். போதும் ஆண்டி, ஆயில் எதுக்கு? எண்ணெயே போதும். போதுமா? நெய்யே போதும். வரகரிசி தான் கம்மியாக தான் இருக்கு. வேணா நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் வேணாம் லைட்டாக, ஒரு 1/2 ஸ்பூன். அதுக்கு தான் வேணும். ஓகே, நெய்யே ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா போடுங்க, பட் டயட் கான்ஷியஸாக இருக்காங்க, எண்ணெய் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இன்னும் லைட்டாக காஞ்ச உடனே மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிடுவாங்க. எஸ், ஓகே. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு ஸ்டார். ஓகே, அது இது நல்லா வரும்னு நினைக்கிறீங்களா? வரகரிசி தேங்காய் பால் சாதம் லாஸ்ட் டைம் பிரியாணி நல்லா வந்துச்சு. ஆமாம், இது நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்பிக்கை இருந்தா கான்ஃபிடென்ட்டா இருங்க, நிச்சயமா ஜெயிப்போம். பூண்டு போட்டா? பூண்டு போடலாம். பூண்டு போட்டு பச்சை மிளகாய அப்படியே முழுசா போட்டீங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும். ஓகே ஓகே, பச்சை மிளகாய் நல்லா கீரி போடுங்க. அதெல்லாம் வெடிக்கும், டப்புன்னு வெடிக்கும். 4 பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க. அது 1/4 கிலோ வரகரிசி யூஸ் பண்ண போறாங்க. அதுக்கு இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ். நீங்கள் நிறையா யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸை ஆல்டர் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நிறையா நீங்கள் வரகரிசி இது 1 டம்ளர் தான் இருக்கும். உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா மசாலா ஐட்டம் தான் ஜாஸ்தி பண்ணி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நீட்டமாக அரைஞ்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். பிகாஸ் இது வந்து கீ ரைஸ்க்கு கோல்டன் ப்ரௌன் ஆனால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது அளந்துக்கிறாங்க. வரகரிசி கரெக்டாக 1 அழாக்கு இருக்குது.
நல்லா அளக்கிறதுக்கு 1.5 அலகு தண்ணி. எஸ், அதுதான் அளக்கணும். அளக்கிறதுக்கு அதே தான். தேங்காய் பால் 1.5 அழகு. ஓகே, இது நல்லா வாஷ் பண்ணி ஒரு வாட்டி வடிகட்டி வச்சுக்கிறாங்க. இது ஊறணும்னு அவசியம் இல்லையா? ஊறணும்னு அவசியம் இல்லை. ஓகே நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வந்துருச்சு கரண்ட். யூடியூப் கிச்சன் பை பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஸ்கீம் பார்த்தீங்களா? உங்களுக்கு மைண்ட்ல இருக்கு, எனக்கு தெரியும். நான் சமைச்சாலே அது வந்து இதா வரணும், யூடியூப்ல வரணும். அதாவது நான் நடந்தா ஊர்வலம், அந்த மாதிரி உட்கார்ந்தா மாநாடு, உட்கார்ந்தா சாமி, நடந்தா கிரிவலம், நடந்தா கிரிவலம், நின்னா பொதுக்கூட்டம். கமெண்ட் பாருங்களேன். கஷ்டப்பட்டு நான் செஞ்சுட்டு இருக்கேன், கமெண்ட் அடிக்கிறாரு மருமகன். எப்படி ஓகே ஓகே சைட் பை சைடு வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் பண்ண போறாங்க. ஒன்று இண்டக்ஷன் ஸ்டவ்ல, இன்னொன்று வந்து அடுப்புல. ஓகே, இப்போ பன்னீர் பட்டர் மசாலா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா குக்கர் காஞ்ச உடனே அதுல கீ ஊத்திக்கிறாங்க. ஓகே, எத்தனை ஸ்பூன் கீ? 2 ஸ்பூன் ஊற்றணும். ஓகே, பட்டர் இல்லாததுனால கீ யூஸ் பண்றோம். நீங்க பட்டர் இருந்தா பட்டர் கொஞ்சம் வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம். ஓகே, ஸோ கீ ஆட் பண்ணியாச்சு. சைட் பை சைடு இதுவும் நல்லா வெந்துட்டு இருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கு பன்னீர் பட்டர் மசாலாக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்லவே இல்லை. அதான் சரி, பண்ண சொல்லிடுங்க, அவ்வளோதான். பன்னீர் நெய் ஊற்றிட்டப்பா. ஓகே, நெய் ஊற்றினது இப்போ 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். ஓகே ஏலக்காய் இது போடுறேன். ஓகே, ஸோ தேவையான தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி எடுத்துருக்காங்க, சின்ன சின்னதா. எத்தனை வெங்காயம் போட்டிருக்கீங்க? வெங்காயம் வந்து 3 தான். உங்களுக்கு கிரேவி எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேணும். நீங்க எத்தனை போட்டிருக்கீங்க? நான் இப்போ 3 போட்டிருக்கேன். ஓகே, 3 பெரிய வெங்காயம் போட்டிருக்காங்க, ஒரு 5 தக்காளி. ஸோ நாங்கள் வந்து பன்னீரோட எக்கும் ஆட் பண்ண போகிறோம் மசாலாவில். பிகாஸ் பன்னீர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பத்தாது. ஸோ எக் பாயில் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய். நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் நறுக்கிக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன நறுக்கினா சீக்கிரம் வதங்கலாம். அவ்வளோதான், சின்ன சின்ன அரைக்கலாம், சீக்கிரம். இது நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வறுத்தா போதும். கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. பிரியாணிக்கு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இதான் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், இது அளவுக்கு இப்போ தான் ஆயிட்டு வருது. ஓகே, தக்காளி பொடிப்படியாக அரைச்சிக்கோங்க. ஓகே, எனிவேஸ் அறுக்க தான் போகிறோம். பொடிப்படியாக அரைச்சிக்கோங்க. நம்ம பட்டர் மசாலாவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டிலே அரைச்சது. ஸோ இப்போ புதினா அண்ட் கொத்தமல்லியை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க. வெங்காயம் வதங்கினோடனே அதை ஆட் பண்ண வேண்டியது தான். ஆயிடுச்சா? ஓகே, ஸோ நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே அதில் புதினா அண்ட் கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வரகரிசி தேங்காய் பால் சாதம் எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு வாசனை வருகிறது. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணலாமா? பண்ணலாம். இந்தாங்க. ஓகே, இப்போ தேங்காய் பால் அளந்து ஊற்றிக்கிறாங்க. எதில் சாதத்தை அழுதிங்களோ அதுலேயே அளந்து ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். ஸோ இந்த 1 கிளாஸ் ஆஃப் வரகரிசிக்கு 1.5 கிளாஸ் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கோகனட் தண்ணி ப்ளைன் வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நார்மல் மில்க் கூட மிக்ஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் நார்மல் மாட்டுப்பால் கூட மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆட் பண்ணிக்கலாம். 1.25 கிட்ட வருது. பிகாஸ் சாதம் அந்த வரகரிசி கொஞ்சம் அந்த எப்படி தெரியல, மேலே இருந்துச்சு, விளிம்புக்கு மேலே கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. கவி
அதனால இப்போ இதில் கொதி வந்தோடனே வரகரிசியை போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். உப்பு செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு. இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் டெலிஷியஸாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது நார்மல் ரைஸில் டேஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்ம வரகரிசியில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிரேவி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ ஒரு கண்ணாடி பதம் வந்திருக்கு. தக்காளி ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிட்டு தான். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு தான் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணணும். நீங்கள் கீ ரைஸ் ஆர் அந்த தேங்காய் பால் சாதத்துக்கு பூண்டு மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இஞ்சி ஃப்ளேவர் செட் ஆகாது, பிரியாணி மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனோடனே தக்காளி ஆட் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணலாம். எஸ், இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஒன்றா மர்ஜ் ஆன மாதிரி ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதுக்குள்ளே தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்காய் பால் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வரகரிசியை போகலாம். உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க ஆண்டி. அப்போதான் சாப்பாடு போட்டுட்டு. சரி, ஓகே. உப்பு டேஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணும். கல்லுப்பே போட்டுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு ரைஸ் போடும் போது அது ஒன்னா பேலன்ஸ் ஆகும். இப்பவே கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதம் சப்புன்னு ஆயிடும். ஓகே, வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ சூப்பராக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி எத்தனை விசில்? ஒரு விசிலா? ஒரே விசில். வரகரிசி தேங்காய் பால் சாதம் ரெடி. இப்போ நம்ம கிரேவியை பார்ப்போம். இப்போ என்னென்ன மசாலா போட போறீங்க? ஓகே, காஷ்மீரி சில்லி. எஸ், லைட்டாக வதங்கியிருக்கு. பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் மர்ஜ் ஆனால் போதும். நம்ம அரைக்க தான் போகிறோம், பிரச்சனை இல்லை. மண்டை மேல பூ வச்சிருக்கீங்க, நீங்க கட்டினதா? ஆமா. ஓ, கொண்டையில பூ. கொண்டையில பூ. ஓகே, அடுத்தது என்ன பண்ண போறீங்க? போட்டுட்டு இந்த உப்பு ஆட் பண்ணணுமா? வசல் பண்ணிக்கலாமா? இப்போ பண்ணீங்கன்னா கூட சீக்கிரம் வதங்கும்ல. சூப்பர் ஆட் பண்ணிக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் டயட் கான்ஷியஸ்னால எண்ணெய் ஆயிலெலாம் இல்லாமல் அப்படி கீ மட்டும் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறாங்க. இதுதான் அந்த கிரேவிக்கு ஒரு கலர் கொடுக்கும். சும்மா ஒரு ஸ்பூன். ஓகே, இது வந்து ஹோம் ஸ்டைல் பட்டர் மசாலா. ஸோ பட்டர் இருக்கிறவங்க பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் கீ ஆட் பண்ணுறோம் நம்ம. அண்ட் இதில் வந்து பன்னீர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால we are adding eggs, boiled eggs also. ஓகே, country eggs. ஓகே, காஷ்மீரி சில்லி இன்னும் கொஞ்சம் அதான் 1.5 ஸ்பூன் போட்டுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் ஆறினோடனே நம்ம வதங்கினோடனே ஆறி வச்சு அரைக்க தான் போகிறோம். அடுத்தது கரம் மசாலா. ஓகே, இப்போ கரம் மசாலா எத்தனை ஸ்பூன்? ஒரு ஸ்பூன் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதே தான் இதுலேயும் இருக்குது. ஸோ ஓவர் பவரிங் ஆகிடும். ஸோ ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இது பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து சீரகப்பொடி, சோம்பு, அப்புறம் வேறு என்ன, சீரகம், சோம்பு, வெந்தயப்பொடி, தனியா பொடி இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் லைட்டாக ஆட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். தனியா பொடி வாங்கணும். ஓகே, நல்லா ஆற வைக்க வேண்டியதான். இதை நெக்ஸ்ட் நம்ம கொதிக்க தான் விட போகிறோம். ஸோ இதனால ஆறணும்னு அரைச்சிட்டு இதை வந்து நம்ம கொதிக்க விட போகிறோம். ஸோ இன்னும் பச்சை வாசனை இருந்துச்சுன்னா அதில் போயிடும். ஸோ லெட்ஸ் சி. இன்னும் நம்ம விசில் ஃப்ரம் த வரகரிசி தேங்காய் பால் சாதத்துக்கு வெயிட்டிங். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ அதை ஆற வைக்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் சோம்பு அரைக்க தான் போகிறோம். பச்சையாகவே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் முந்திரி பருப்பு. இது கொஞ்சம் திக்னஸ் ஃபார் த கிரேவி கொடுக்கும்.
இந்த ஜென்ரலாக க்ரீம் ஆட் பண்ணுவாங்க, அதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு ஹேக் யூஸ் பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம். அது என்னன்னு சொல்கிறோம், வீடியோ பார்த்துட்டே இருங்க. எஸ், ஓகே. கொஞ்சம் ஆறத்துக்கு வெயிட் பண்ணலாம், அப்புறம் அரைக்க வேண்டியது. இந்த கிரேவி நல்லா ஆறிடுச்சு. நான் இதை வந்து இது மிக்சியில் இது பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு ஒரு அடி அடிக்கலாம். ஓகே. கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி அப்படியே ஆட் பண்ணலாம், லேசாக லைட்டாக. இது பிளெண்ட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. நம்ம எக்ஸோ கட் பண்ணி வச்சாச்சு, பாயில் பண்ணி. இதையும் நம்ம கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம். பன்னீர் எக் பட்டர் மசாலா. அரைக்கும் போது கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்வீட்டிஷ் டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா ஆட் பண்ணுங்க, இல்லாட்டி ஒமிட் பண்ணிடுங்க. ஓகே, போதாண்டி. ஓகே, நல்லா அரைச்சாச்சு. ஓகே, டன். இப்போ நம்ம பன்னீரை பார்க்கலாம். ஓகே, இப்போ வெயிட் எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போறாங்க என்ன பண்றதுன்னு. ஸோ பன்னீர் செட் ஆயிடுச்சு. நைஸ். ஸோ திஸ் இஸ் பன்னீர் ஃபார் யூ கைஸ், ஹோம் மேட். இதை நம்ம பீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சின்ன சின்ன பீஸா போடுங்க. இப்போ அழகா சின்ன சின்ன பீஸா பண்றாங்க. சாஃப்டா இருக்கா? ஓகே. சின்ன சின்ன பீஸா நறுக்கி வச்சுட்டாங்க. ஓகே, காயட்டும். காஞ்சோட லைட்டா கீ ஊற்றிக்கோங்க. பட்டர் இருந்தால் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லைட்டாக பன்னீரை போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான் ஒரு 2 minutes. அப்புறம் இந்த அரைச்சி வச்ச கிரேவியை அதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் இந்த எக்ஸை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிடுங்க. ரொம்ப கலர வேண்டாம், உடஞ்சிரும். கன்ஃபார்மா ஒட்டும் ஆண்டி. ஓகே, ஃபர்ஸ்டே ஒரு டாஸ் பண்ணிட்டு லைட்டா ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, சும்மா அப்படியே போடுறோம், அவ்வளோதான். போட்டு கிரேவியில கொதிச்சதுன்னா சாஃப்ட் ஆயிடும், அவ்வளோதான். நம்ம இப்போ அரைச்சி வச்ச அந்த விழுதை ஆட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் தான் இந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட்டு. ஸோ தண்ணிக்கு பதிலாக நம்ம என்ன விட போறோம்னு பார்க்கலாம். ஸோ உங்ககிட்ட க்ரீம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபைன், யூ கேன் ஆட். இங்கே க்ரீம்லாம் கிடைக்காது, இட்ஸ் வில்லேஜ். அதனால நம்ம இதில் மெயினாக ஆட் பண்ண போகிறது மில்க். ஓகே, மாட்டுப்பால், கவுஸ் மில்க் தான். ஸோ இதுதான் இந்த ஒரு ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலாவோட டேஸ்ட் கொடுக்க போகுது. இந்த ஜார் ஆரம்பத்துக்கு கூட லைட்டாக மில்கை விட்டு இப்படி பண்ணிட்டு அதை ஊற்றிடலாம். ஏடு நல்லா தான் இருக்கும். ஓகே, ஸோ மில்க் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கசூரி மேத்தி இருக்கா? கசூரி மேத்தி இல்ல, வாங்கி வச்சேனே ஒரு பாக்கெட். கசூரி மேத்தி என்ன தெரியுமா? வெந்தய கீரையோட காஞ்சு போகும். ஆமா, இல்ல வாங்கி வச்சேன். அது ஒருக்கே லாஸ்டா தான் போடணும், இப்ப போட கூடாது. லாஸ்ட் கையில அப்படி தேய்ச்சி போடணுமா? அது பார்த்து பார்த்தேன். ஓகே, உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நாள் கொதிச்ச உடனே நம்ம லாஸ்டா எக் ஆட் பண்ணா போதும்.
பார்த்தீங்களா அந்த கன்சிஸ்டன்சி கலரு எல்லாமே ஒரு மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் சூப்பராக இருக்கு. லைட்டா போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ லைட்டா சால்ட் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகே சூப்பர். ஸோ லைட்டாக அந்த பச்சை வாசனை இருக்குது, அது கொதி வந்தால் தான் போகும். ஸோ ஒரு 5 minutes கொதிக்க விடலாம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கிரேவி வேணுமோ அவ்வளோக்கும் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சப்புன்னு ஆகிடும் டேஸ்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி இந்த மில்க்லேயும் தண்ணியை ஊற்றிருப்பீங்க. இது கொஞ்சம் கொதிச்சா கொஞ்சம் ரொம்ப கிரேவி கெட்டி ஆயிடும். நம்ம போட்ட அந்த சோம்பு அதெல்லாம் தான் கொஞ்சம் பச்சை வாசனை இருக்குது. பிகாஸ் லாஸ்ட்டாக நம்ம வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி சோம்பு ஆட் பண்ணுவோம்ல பச்சையா. ஸோ அதுக்கு தான் நம்ம லைட்டாக கொதிக்க விடும் போது அந்த பச்சை வாசனை போயிட்டு தென் லேட்டர் வி கேன் ஆட் த எக்ஸ் அண்ட் கசூரி மேத்தி. அதை லைட்டாக அந்த வெந்தயக்கீரை காய வச்சு தான் கசூரி மேத்தி, அதை லைட்டாக அப்படியே போட்டுட்டு இறக்க வேண்டியதுதான். அது போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு அந்த ஃபினிஷிங் ஆஃப் தி கிரேவி செல்ஃப் அந்த ஹோட்டல் டேஸ்ட் சூப்பராக வரும். நல்லா கொதி வந்துருச்சு. ஆண்டி வரகரிசி ஓப்பன் பண்ணிடலாமா? ஓகே. இப்போ வரகரிசி தேங்காய் பால் சாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லைட்டாக அடி பிடிச்சி விட்டது பிகாஸ் என் குக்கர் சரியில்லை. தனியாக எடுத்து வச்சிடலாமா? அடி பிடிச்சிருக்கு. இல்லை இது ஒன்றும் பிடிக்கும். குக்கர் பண்ண சதியால் அந்த அடி பிடிச்சது மட்டும்தான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வரகரிசி தேங்காய் பால் சாதம் பார்க்கறதுக்கு கன்சிஸ்டன்சிலாம் வேற லெவல்ல இருக்கு. பட் லைட்டாக அடி பிடித்ததுனால் அதை மட்டும் நாங்கள் வச்சுட்டு இங்கே ஹாட் பாக்ஸில் மீதியை போட்டுடுறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, பார்க்கவே ஒரு உப்மா டைப்பில் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குது டேஸ்ட்டில். அந்த தேங்காய் பால் கீ ரைஸ் டேஸ்ட் வருதான். இங்கே பாருங்க. ஓகே, வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ரொம்ப நல்லா இருக்கு. சக்சஸ். ரொம்ப நல்லா இருக்கு. வரகரிசி தேங்காய் பால் சாதம் ஹிட். எல்லாமே வீட்டில் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம மசாலாக்கு போகலாம். அது எந்த அளவுக்கு ஆயிருக்கு பார்க்கலாம். ஸோ அருண் பாபு டேஸ்ட் பண்ண வந்திருக்கிறார். எஸ். வரகரிசி தேங்காய் பால் சாதம், சிறுதானிய தேங்காய் பால் சாதம் நல்லா இருக்கு. இதே பண்ணாங்க பாஸ்மதி இது ரொம்ப ஹெல்த்தியான விஷயமாச்சு. அந்த சிறுதானிய. வெரி குட். ஓகே, தேங்க் யூ. நல்லா பண்ணிருக்கியா? சூப்பர். ஓகே, அடுத்தது பன்னீர் பட்டர் மசாலாக்கு போயிடுவோம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. கசூரி மேத்தி எடுத்து அதை க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறாங்க. ஓகே, எஸ் தட்ஸ் இட். பன்னீர் பட்டர் மசாலா இஸ் ரெடி. நம்ம லாஸ்ட் எக் ஆட் பண்ணிட்டா பன்னீர் எக் பட்டர் மசாலா கொஞ்சம் அம்மாவுக்கு எடுத்து வச்சேன். ஆமாம், அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க இன்னைக்கு, அதனால கொஞ்சம் கிரேவி மாம்க்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். தனியாக கொஞ்சம் கிரேவி எடுத்துகிட்டு வச்சுட்டு நம்ம எக் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். தட்ஸ் இட். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறோம். ஸோ இது ஆட் பண்ணியாச்சு. இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் பிளெயின் எக்ஸ் இந்த மசாலாவில் நம்ம போட்டு சாப்பிட்றோம், அவ்வளோதான், டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ பன்னீர் பட்டர் மசாலா இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் அட் ஹோம். ஜஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறதுல ஒரு ஸ்மால் ஹேக் ஹேண்ட். ஆனால் க்ரீம் வந்து கொஞ்சம் அன்ஹெல்தி, அது பதிலாக மில்க் ஆட் பண்ணாலே உங்களுக்கு அந்த டேஸ்ட் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ மசாலாவோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ரொம்ப நல்லா இருக்கு.
காரம் உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. சூப்பர். நைஸ். ஓகே, பன்னீர் நல்லா வெந்திருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஹோம்மேட் பன்னீர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெந்தயக்கீரை பன்னீர் நல்லா சாஃப்டாகவே இருக்கு. ஸோ நம்ம இப்போ வரகரிசி, கோகனட் ரைஸ் அண்ட் பன்னீர் எக் பட்டர் மசாலாவை சாப்பிட போகிறோம். ஸோ இதுதான் ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதுவே இல்லை, கீ ரைஸில் பட்டாணி மட்டும் ஆட் பண்ண மறந்தாச்சு. ஆக்சுவலி நான் பட்டாணி ஆட் பண்ண மறந்துட்டீங்களா? அது பேஸ் பக்கத்தில் வச்சிருக்குது. ஓகே, அதெல்லாம் நாங்கள் தனியாக அதை ஆட் பண்ணி எப்படி சாப்பிடுவோம். ஓகேப்பா. கதம் கதம் இதுவே ஆரம்பம்.